செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். செய்திகளுக்காக அமுதா ஹரிகிருஷ்ணன். பூந்தமல்லி கும்னாஞ்சாவடி கண்ணப்புள்ளி செட்டி தெருவில் சுயம்பு புற்று சமயபுர மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சமபந்தி விருந்து வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், ஆர்த்தி எடுக்கப்பட்டது. பூந்தமல்லியில் இருக்க கும்னாஞ்சாவடி இந்த கோயிலில் சமயபுரத்தம்மன் கோயில் இருக்காங்க. இன்றைக்கி பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்குது. புத்து தானாக உருவானது. புத்தில் அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறோம். நீங்கள் உங்கள் இது அருள் அம்மன் அருள் முக்கியம் கிடைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக வரணும். எல்லாருமே இதில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குது. கல்யாண வாரமும் அது மாதிரி எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு 7வது வாரம் ஆடி மாதம் தீச்சட்டி எடுக்கிறது விமர்சையாக நடத்திட்டுருக்குமா அதுக்கு நடைபெறுது. கண்டிப்பாக அதிகம் கலந்துன்னு நினைக்கிறோம். இந்த 48 நாள் மண்டல பூஜை இன்னிலேருந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 48 நாள் மண்டல பூஜைக்கும் எல்லோரும் வரணும். கண்டிப்பாக. வணக்கம். பூந்தமல்லி கும்னாஞ்சாவடி அங்கே அமைந்திருக்கும் இந்த அம்மனோட அருள் நான் ஒரு 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த பத்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வளர ஒரு டைம் இந்த இத்தனை வருஷத்தில் நம்ம இந்த கும்னாஞ்சாவடியில் இந்த தெருவில் பூஞ்சலந்தியில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கும்போது நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்து வளரும்போது அதோட ஆசீர்வாதம் நிறைய பேரை போய் சேர்ந்துட்டுருக்கு. அதில் ஒருத்தமும் நானும் தான். நான் முதல்ல இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு சாமியை பார்க்கும்போது நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இப்போது இந்த சாமியோட அருளில் நான் நல்லாவே இருக்கேன். என் பசங்க, என் ஃபேமிலி எல்லாமே நல்லா பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த அம்மனை பற்றி நிறைய விஷயம் வெளியில் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். இருந்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுருக்கு. மற்றது அக்கா சொல்லுவாங்க. இந்த ஊரில் நான் கல்யாணத்தை சொல்லி வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டேன். புத்து சின்ன கோயிலுக்கு கோயில் நல்லா விசேஷமாக நடத்துவார் அண்ணன். இப்போ ரொம்ப புத்து அதே இதாகிட்டு நம்ம என்ன மனசில் என்ன வேண்டுமோ அது நல்லமே நடக்குது. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசில் என்ன நினச்சி நம்ம கும்பிட்றோமோ எல்லாமே நம்ம நினச்சது நல்லா நடக்குது. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன்.